நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஃபிப்னோசி சீரியஸ் ஆர்டர். இப்போ இந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட் ஒன் ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0 இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ, 1ன்றது செகண்ட் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்றையும் ஆட் பண்ணி நம்ம தேர்டில் போடுறோம். ஸோ 0 + 1 1 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வருது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன்று விட்டுடணும். இந்த செகண்ட் ஒன் வந்து இப்போ ஃபஸ்ட் ஆகிடும், தேர்டு இருக்கிறது செகண்ட் ஆகிடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 1 + 1 2 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஸோ இப்போ இந்த செகண்ட் வேல்யூ விட்டுடணும். தேர்டாக இருக்கிறது ஃபஸ்ட் ஆகிடும், ஃபோர்த்தாக இருக்கிறது செகண்ட் ஆகிடும். ஸோ 2 + 1 3 அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ வந்துட்டு தேர்டாக இருக்கிறத விட்டுறணும். ஃபோர்த்தாக இருக்கிறது ஃபஸ்ட் வந்துடும், ஃபிஃப்த்தாக இருக்கிறது செகண்ட் வந்துடும். ஸோ 2 + 3 5ன்னு சொல்லி ஆன்சர் கெட் ஆகிடும். எஃப்ன்றது ஃபஸ்ட்டு, எஸ்ன்றது செகண்டுன்னு சொல்லி நான் டினோட் பண்ணுறேன். இதை வந்து உங்களுக்கு ஃபிப்னோசிஸ் சீரியஸ், அதாவது இப்படி தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். நீங்கள் இப்போ நான் சொன்ன வந்துட்டு ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுட்டாலே நீங்கள் ஃபிப்னோசிஸ் சீரியஸ்னால் என்னன்னு சொல்லிவிட்டு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வேல்யூஸ் என்ன, 0, செகண்ட் வேல்யூ இங்கே எஸ்ன்னு போட்டுக்கிறது செகண்ட் வேல்யூ நடத்தும், +1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 1ன்ற ஆன்சரை கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை விட்டுடணும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வேல்யூவாக போடுங்க. என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. இது வந்து செகண்ட் வேல்யூ, இங்கே என்ன இருக்குது, 1 1 + 1 2 2ன்ற ஆன்சர் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணி இதை விட்டுடணும். இங்கே இருக்கிற 1 ப்ளஸ் இது செகண்ட் வேல்யூ ஆகிடும். இந்த 2 ஈக்குவல் டு 2 + 1 3, இந்த 3ன்ற ஆன்சர் வந்துடுச்சா. இதே மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு ஃபிப்னோசிஸ் சீரியஸை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 வேல்யூ ஆட் பண்ணி ஃபிப்னோசிஸ் சீரியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்படி ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வேல்யூ விட்டுட்டு செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது செகண்ட் தேர்டும் போட்டுடணும். ஸோ தேர்ட் வேல்யூ ஆட் பண்ணும்போது அந்த வேல்யூ விட்டுட்டு அடுத்த 2 வேல்யூஸை வந்து ஆட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து ஃபிப்னோசிஸ் சீரியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். f = 0, அதாவது எஃப்ன்றது ஃபஸ்ட்டு வேல்யூ, எஃப்ன்றது ஃபஸ்ட்டு, எஸ்ன்றது செகண்ட் வேல்யூஸ் வந்து இங்கே 1ன்னு இருக்குது. ஸோ 1. இப்போ நான் printf நான் பிரிண்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட் பண்ணிவிட்டு டீன்றது தேர்டோட வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், ஃபஸ்ட்டும் எஃப்ன்றது ஃபஸ்ட்டும் ப்ளஸ் எஸ்ன்றது செகண்டும் ஆட் பண்ணி தேர்டோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதை வந்துட்டு f = எஸ். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் செகண்டோட வேல்யூ வந்து ஃபஸ்ட்டுக்கு போயிடும், தேர்டோட வேல்யூஸ் வந்து செகண்டுக்கு போயிடும். இது வந்து ஸ்வாப்பிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆன்சர் பாருங்கள். printfல என்ன வரும், ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு printfல என்ன இருக்குது, 0 இருக்குது. இப்போ நம்ம தேர்ட் வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு செகண்ட் ஆட் பண்ணி இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 0 இருக்குது, செகண்ட் 1 இருக்குது. ஸோ 0 + 1 = 1. தேர்டோட வேல்யூஸ் வந்து 1ன்னு சொல்லி வந்தாச்சு. இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். செகண்டோட வேல்யூ ஃபஸ்ட்டு வந்துடும், செகண்டோட வேல்யூஸ் என்னது 1 இங்கே வந்துடும். தேர்டோட வேல்யூ செகண்டுக்கு, தேர்டோட வேல்யூஸ் என்னது இங்கே 1 இருக்குது, அது வந்து செகண்டுக்கு வந்துடும். இப்போ இங்கேயும் 1ன்னு வந்துடும். திருப்பி இந்த இடத்துல போய் பிரிண்ட்டுக்கு போயிட்டு என்னென்னு பிரிண்ட் ஆகும், 1 + 1 2 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிளுக்காக வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ கிளியராக உங்களுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு பார்ப்போம். இதான் உங்களோட ப்ரோக்ராம் ஃபிப்னோசிஸ் சீரியஸ். இன்க்ளூட் இன்புட் அவுட்புட் stream.h. இது வந்து திஸ் இஸ் ஹெட்டர் ஃபைல்ஸ். இது ரெண்டுமே வந்து ஹெட்டர் ஃபைலு. இது வந்து இன்புட்டையும் அவுட்புட்டையும் கெட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹெட்டர் ஃபைல். நெக்ஸ்ட்டு வந்து conio.h. ஓகேங்களா? நீங்கள் அதாவது conio.hன்றது உள்ள என்னென்ன வந்து printf ஸ்டேட்மெண்ட்டு
என்ன அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ இது எல்லாமே வந்துட்டு conio.hல தான் வந்து ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன், இது ஆல்ரெடி எல்லாமே உங்களுக்கு சியில் சொல்லியிருப்பேன். மெயின் ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இப்போ வந்து டிக்ளரேஷன் பார்ட்டு. இங்கே என்ன வந்து நம்ம வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறோமோ அதுதான் இங்கே யூஸ் பண்ணுவோம். இன்டீஜர்ன்றது டேட்டா டைப்பு. எந்த டேட்டா டைப்பில் நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு அந்த டேட்டா டைப்புக்காக இன்ட்டுன்னு சொல்லி போடுறோம். இது வந்து வேரியபிள் டிக்ளரேஷன். ஏபிசி இதெல்லாம் வந்துட்டு வேரியபிள். இப்போது a ஈக்குவல் டு -1 b ஈக்குவல் டு 1. நான் ஏன் வந்துட்டு -1 +1 கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுடைய வேல்யூஸ் வந்து ஃபிப்னோசி சீரியஸில் ஃபஸ்ட்டு இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், 0ன்னு வந்திருக்கு. ஸோ 0 நமக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் வரணும். செகண்ட் ஃபிப்னோசி சீரியஸ் வந்து 1ன்னு வரணும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து -1ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1ன்னு சொல்லி b ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். சின்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஐன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். என்னன்ற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது ஏன் டிக்ளேர் பண்ணியிருக்கேன்றது நம்ம கீழே ப்ரோக்ராம் பார்க்கும்போது நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். கிளியர் ஸ்க்ரீன், இந்த கிளியர் ஸ்க்ரீன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதாவது அவுட்புட்டில் வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்துட்டு அவுட்புட் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதாவது அந்த ப்ரீவியஸாக இருக்கிற அவுட்புட்டை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இந்த ப்ரோக்ராமில் என்ன அவுட்புட் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்துட்டு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து கிளியர் ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு சி அவுட்டில் வந்துட்டு நீங்கள் என்ன வந்து பிரிண்ட் பண்ணுறீங்களோ அது அப்படி அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ணுறீங்க, என்டர் தி லிமிட். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபிப்னோசி சீரியஸ் வந்து எவ்வளோ லிமிட்டில் கொடுக்க போகிறீங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபிப்னோசி சீரியஸில் நான் 0லேருந்து 15 வரையும் லிமிட் கொடுத்துருக்கேன். நீங்கள் n வரையும் கூட லிமிட் கொடுத்துக்கலாம். அதான் வந்து லிமிட்டேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இந்த இடத்துல என்டர் தி லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சின்னு நான் எவ்வளோ லிமிட்டில் அதாவது இன்புட்டை வாங்க போகிறேன்றதுக்காக தான் வந்து என்னன்றதை நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்னுன்றது பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட். நம்ம சியில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, சின்னுன்றது பிரிண்ட்எஃப், சின்றது வந்துட்டு ஸ்கேன்எஃப், அதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஏவும் ப்ளஸ் பியும் வந்து ஆட் பண்ணி சியில் போடுவோம். இங்கே போட்டோம் இல்லையா, இன்டர்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, என்ன பண்ணோம், ஏவும் இதை வந்து ஏன்னு வச்சுக்கோங்க 0ன்றதை, இதை வந்து பின்னு வச்சுக்கோங்க. இந்த ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் போடணும். ஸோ இங்கே பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணி சியில் போடுறோம். இப்போ இதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் லூப் ஏன் யூஸ் பண்ணுறோம், நான் வந்து இங்கே ஃபிப்னோசி சீரியஸ் பாருங்கள் 0லேருந்து 15 வரையும் யூஸ் பண்ணுறேன்றதுக்காக தான் நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். 0லேருந்து இங்கே பாருங்கள் i ஈக்குவல் டு 0. நான் இங்கே வந்து எண்ணுக்கு வந்து 15 கொடுத்துக்கலாம். ஏன்னா நான் வந்து இங்கே ஃபிப்னோசி சீரியஸ் வந்து 15 வரையும் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் என்னன்றதை யூஸ் பண்ணுறேன். அதாவது இங்கே 0லேருந்து எத்தனை வேல்யூஸ் வந்து ஃபிப்னோசி சீரியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்களோ அதுக்கானது தான் வேரியபிள்ஸ் வந்து என்னன்ற ஒரு வேரியபிள். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும் i ப்ளஸ் ப்ளஸ். திஸ் இஸ் வந்து ஃபார் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. சாரி, நம்ம இந்த இடத்துல சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பின்னு கொடுக்கக்கூடாது, ஃபார் லூப்புக்குள்ளே தான் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்போது 2 வேரியபிள் ஆட் பண்ணி நம்ம சியில் போட போகிறோம். அந்த வேரியபிள்ஸ் வந்து ஒவ்வொன்றும் முடிய ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சின்ற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண அவுட்புட் வந்துருச்சு. அதாவது ஏவும் பியும் ஆட் பண்ணி சியில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ணுற வேல்யூஸ் வந்து நம்ம கெட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு தான் சி அவுட்னு கொடுக்குறோம். இங்கே தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். இந்த ஸ்லாஷன் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூஸ் வந்து கரெக்டாக வந்து அதாவது 1 by 1 வர்றதுக்காக தான் வந்து ஸ்லாஷன் கொடுக்குறோம். இப்போது ஏ ஈக்குவல் டு பி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே தான் ஸ்வாப்பிங் ஸ்டேட்மெண்ட், இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இங்கே சொன்னோம் இல்லைங்களா, இங்கே இன்டர்சேஞ்ச் பண்ணோம் இல்லையா, அதாவது செகண்டோட வேல்யூ தேர்டாக எடுத்துக்கிட்டோம், தேர்டோட வேல்யூ வந்து செகண்டாக எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணதால் தான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்சர் வந்துச்சு. ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த ஸ்வாப்பிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஏ ஈக்குவல் டு பி, பி ஈக்குவல் டு சி. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், ஏவோட வேல்யூஸ் வந்து -1ன்னு இருக்குது, -1 ப்ளஸ் பியோட வேல்யூஸ் வந்து 1ன்னு இருக்குது, +1ன்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ -1ஐயும் +1ஐயும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று என்ன வரும், 0ன்னு வரும். அப்போது ஃபிப்னோசி சீரியஸில் ஃபஸ்ட்டு வேல்யூஸ் என்ன, இங்கே பாருங்கள் 0ன்னு இருக்குது. ஸோ 0ன்னு வந்துருச்சு. இங்கே 0ன்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். அப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவுட்புட்டில் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. செகண்ட் நமக்கு என்ன வரணும், 1ன்னு சொல்லி ஆன்சர் வரணும் இல்லையா, அப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணணும். இப்போது பியோட வேல்யூஸ் வந்து ஏக்கு போயிடும். ஓகேவா, பியோட வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது, 1ன்னு இருக்குது. அப்போது இங்கே பியோட வேல்யூஸ் ஏக்கு போயிட்டா இங்கே 1ன்னு வந்துடும். சியோட வேல்யூஸ் வந்து பிக்கு போயிடும். சியோட வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது, இங்கே எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு 0 அப்படின்னு வரும். ஸோ அப்போது 1 + 0 என்ன வரும்,
1 + 0ன்றது 1 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆன்சர் வந்துடும். பாருங்கள் 0 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, இப்போது 1ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதே மாதிரி தான் வந்து ஃபிப்னோ சீரியஸில் இப்போ என்ன பண்ணும், இந்த இடத்துல சியோட வேல்யூஸ் வந்து 1 இங்கே பிரிண்ட் ஆகிடும். அடுத்து நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும், 2ன்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? அப்போ இங்கே என்ன ஆகிடும், பியோட வேல்யூஸ் வந்து ஏக்கு பிரிண்ட் ஆகிடும். பியோட வேல்யூஸ் இங்கே என்ன இருக்குது, ஆல்ரெடி வந்து 1ன்னு இருக்குது இந்த இடத்துல. அப்போது 1. இப்போ சியோட வேல்யூ பிக்கு போடும். ஆல்ரெடி சிக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம், 1ன்னு கொடுத்துருந்தோம். ஸோ இங்கே 0 இன்டர்சேஞ்ச் ஆகி இங்கே 1 வந்துடும். அப்போது 1 + 1 2 அப்படின்னு சொல்லி இங்கே இன்டர்சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே 2ன்ற வேல்யூஸ் வந்துருச்சா? ஸோ இதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபிப்னோசிஸ் சீரியஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். லாஸ்ட்டு கெட் சிஹெச் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு இந்த அவுட்புட்டை வந்து கெட் பண்ணுறதுக்காக தான் இந்த கெட் சிஹெச் யூஸ் பண்ணுவோம்.